ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஜிடிடிஆர்பி 21/7/2024 நடந்த கொஷின் பேப்பர்லேருந்து கொஷின் நம்பர் 157 தான் பார்க்க போகிறோம். அதுக்கான ஆன்சர், புக் ப்ரூஃப், பேஜ் நம்பர், எக்ஸ்ப்ளனேஷனோட பார்க்கலாம். கொஷின் பாருங்கள். கீழ்கண்டவற்றுள் எந்த ஆறு புவியிடை கோட்டை இருமுறை கடக்கிறது? இதுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜையர் ஆறுன்னு சொல்லும். இதான் வந்து ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். இதுக்கு இன்னொரு பேர் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காங்கோ ஆறு. இதுக்கான ப்ரூஃப் வந்து புக்கில் இல்லை. யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க. இதுக்கான கூகுளில் சர்ச் பண்ணி நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஆன்சர் கரெக்டாக ஜையர் ஆறு தான் வருது. மற்ற எந்த ஆறும் வந்து அதுக்கிட்ட வராது. அதுக்கான ப்ரூஃப் நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த பாருங்கள், காங்கோ ஆறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு இன்னொரு பெயர், அதுக்கு முன்னாடி இருந்த பெயர் தான் இந்த ஜையர் ஆறுன்றது. ஓகேங்களா? அதுதான் இந்த பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம தேடிட்டு இருக்கிற ஆன்சர் இதோ இருக்குது பாருங்கள். என்ன அப்படின்னா, காங்கோ ஆறு மொத்தமாக 4370 கிலோமீட்டர் நீளம் கொண்டதாக அமைந்து பூமத்திய ரேகையை 2 இடங்களில் சந்திக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த பூமத்திய ரேகைன்றது புவியிடை கோடு தான். ஓகேங்களா? அதில் 2 இடங்களில் சந்திக்கிறது அப்படின்றது இருமுறை கிடைக்கிறது. ரெண்டுத்துக்கும் கொஷினில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புவியிடை கோட்டை 2 முறை கடக்கிறதுன்னு இருக்கும். இதில் வந்து பூமத்திய ரேகையை 2 இடங்களில் சந்திக்கிறது. ரெண்டுமே ஒரே அர்த்தம்தான், வார்த்தை தான் வெவ்வேறாக இருக்குது. ஓகேங்களா? அதுதான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். ஓகேங்களா? சரி, அடுத்தது ப்ரூஃப் பார்க்கலாம். என்ன அப்படின்னா, மற்ற ஆறுகள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எங்கே இருக்குன்னு இந்த வரைபடத்தில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஆப்பிரிக்காவின் இயற்கை அமைப்பு தான் இந்த வரைபடம். அதில் பூமத்திய ரேகை அப்படின்றது இந்த நடுவில் போகிற கோடு. ஓகேங்களா? இதுதான் புவியிடை கோடு. ஓகேங்களா? இந்த பூமத்திய ரேகை தான் புவியிடை கோடு. அதில் காங்கோ ஆறு தான் நடுவில் இருக்குது, அந்த கோட்டு நடுவில். மற்றலாம் பாருங்கள், நைஜர் ஆறும் ஜாம்பசி ஆறும் வேறு சைடில் இருக்குது. ஓகேங்களா? காங்கோ ஆறு மட்டும்தான் அது நடுவில் வருது. புக்கில் இருக்கும், 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் பேஜ் நம்பர் 168 இருக்கும். அதில் காங்கோ வடிநிலம் கொடுத்துருப்பாங்க. அது வந்து புவியிடை கோட்டிற்கு இருபுறங்களில் அமைந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது வந்து இதுக்கான ஆன்சர் நம்ம எடுத்துக்கக்கூடாது, அது வேறு. ஓகேங்களா? அந்த காங்கோ வடிநிலம் தான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். எங்கே அப்படின்னா, இதோ கொடுத்துருக்காங்க பாருங்க, காங்கோ வடிநிலம். அது 2 பக்கத்துலேயும் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது இதுக்கான ஆன்சர் கிடையாது. காங்கோ ஆறு தான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது ஆப்ஷன் டி, இன்னொரு ஆப்ஷனில் இருக்கும், லிம்போபோ ஆறு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது என்ன அப்படின்னா, லிம்போபோ ஆறு என்பது தென்னாப்பிரிக்காவில் உருவாகி மொசாம்பிகா வழியாக கிழக்கு நோக்கி பாய்ந்து இந்திய புறங்களில் கறக்கும் ஒரு ஆறுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதுவும் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென்னாப்பிரிக்கான்னு சொல்லிட்டாங்க. இங்கே பாருங்கள், தென்னாப்பிரிக்கா எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது. அப்போ லிம்போபோ ஆறு வந்து இந்திய பெருங்கடலோட கலக்குது. அப்போ இந்த இடத்துல தான் வரும் லிம்போபோ ஆறும். ஓகேவா? ஜாம்பசி ஆறு இங்கே இருக்குது, லிம்போபோ ஆறு தென்னாப்பிரிக்கா பக்கம் இருக்குது, நைஜர் ஆறு வந்து இங்கே மேலே இருக்குது, கடகரேகை பக்கம் இருக்குது. அப்போ எது தான் புவியிடை கோட்டுக்கு இடையில் இருமுறை கிடைக்கிறது, புவியிடை கோட்டை இருமுறை கிடைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காங்கோ ஆறு தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ஸில் போடுங்க. இல்லை இது வராது, வேறு ஏதோ ஆன்சர் வரும் அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் போடுங்க. ஓகேங்களா? இதுதான் தெளிவான விளக்கமாக தெரியுது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.